guys, the wait is over. இப்போ நம்ம சென் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். ஹெல்த் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம். மீட் டாக்டர் வெங்கடேஷ், சென் ஹாஸ்பிட்டல் சேர்மன். ஹாய் ரியா, இன்னைக்கு ஸ்கூல் போகலையா நீங்க? இல்ல அங்கிள், எனக்கு சம்மர் ஹாலிடேஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, உனக்கு ஹெல்த் பத்தி என்ன டவுட் இருக்கு என்கிட்ட கேட்கலாம். நான் நல்லா படிக்கணும். ஏர்லி மார்னிங் படிக்கிறது நல்லதா இல்ல லேட் நைட் படிக்கிறது நல்லதா? நைட்ல பிரெயின் வந்து லாங் ஹவர்ஸ் ரெஸ்ட்ல இருக்கிறதுனால ஏர்லி மார்னிங் நம்ம படிச்சோம்னா பிரெயின் கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் நைட்ல வந்து ஹோம்ஒர்க்ஸ் மற்றபடி ரிவிஷன் பண்ற ஒர்க் மட்டும் பார்க்கறது நல்லது. டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல லேசியா ஃபீல் பண்றேன். ஹெல்த்தியா இருக்க நான் என்ன பண்ணணும்? நீ ஹெல்த்தியா இருக்கணும்னா இம்யூனிட்டி ரிச் ஃபுட் எடுக்கணும். அது டெய்லி நம்ம எடுக்கிற டேட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் இருக்கும். அதே போன்று டெய்லி நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது கோவா, ஆரஞ்சு, லெமன், இந்தியன் கூஸ்பெரி இதெல்லாம் நம்ம ஃபுட்ல சேர்த்துக்கிட்டேன்னா உன்னோட இம்யூனிட்டி ரிச்சா இருக்கும், ரொம்ப ஆக்டிவா இருக்கலாம், ஹெல்த்தியா இருக்கலாம். படிக்கும் போது ஐ ஸ்ட்ரெயினா இருக்கு, அதனால ஐ பெயினும் வருது. அதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? முதல்ல நைட்ல வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் 8 to 10 hours சவுண்ட் ஸ்லீப்க்கு போகணும். அப்புறம் வந்து இந்த மொபைல், லேப்டாப், டிவி பார்க்கறது வெகுவாக குறைச்சிடணும். 1 to 2 hours மட்டும் நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். மேலும் வந்து டெய்லி எடுக்கிற ஃபுட்டில் வந்து விட்டமின் ஏ ரிச் ஃபுட்டு, கேரட், முருங்கைக்கீரை, மில்க்கு, எக்கு இது போன்ற ஃபுட்டுகளை டெய்லி நீ எடுக்கிறது வந்து உன்னோட ஐக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் டாக்டர். ஈவினிங் ஆனாலே ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது, ஜங்க் ஃபுட்டை பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குது. அதுக்கு என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் நான்? இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் இல்லை பெரியவங்களே அதிகமாக பாதிக்கிறது இந்த ஜங்க் ஃபுட்டு தான். ஜங்க் ஃபுட்டில் வந்து நம்ம எந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபுட்டு எடுக்கணுன்றது ஒரு கேள்வி இருக்கு. நீ டெய்லியும் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கினா நட்ஸ் எடுத்துக்கோ. டைரெக்டாக சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா கீல ஃப்ரை பண்ணி அம்மாவை கொடுக்க சொல்லுங்க, அதை நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் வந்து முளைக்கட்டின பயிருன்னு இருக்கும், அது ரொம்ப ப்ரோட்டீனியஸ் அண்ட் ஹெல்த்தி. அதோட நம்ம வெஜிடபிள்ஸ், மேங்கோ, கேரட் இது மாதிரி எல்லாம் மிக்ஸ்அப் பண்ணி சாப்பிடலாம். மேலும் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இது எல்லாமே நீ வந்து கிரில்ல வந்து ஹீட் பண்ணிட்டு சாப்பிடலாம், ஹெல்த்தியாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம பார்பிக்யூ எல்லாம் போயிருப்பீங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர், கேப்சிகம் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் உங்கள் ஃபுட் பேட்டர்ன் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஃபுட்டு உங்களுக்கு தேவையோ அதை எடுத்துக்கலாம். பர்கர் கூட நீ எடுத்துக்கலாம். பர்கரில் பார்த்தீங்கன்னா மைதா பேஸ்டு அந்த பிரெட் இல்லாமல் வீட் பேஸ்டு பிரெட்டோட சேர்த்துட்டு இந்த சீஸ் அண்ட் மயனைஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம நேச்சுரல் சட்னி லைக் புதினா க்ரீன் சட்னி எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து டொமேட்டோ சாஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம். ஈவன் பீஸா கூட எடுத்துக்கலாம். அதில் அன்னெசரி ஃபேட்டி திங்ஸ் இந்த சீஸு, பட்டர் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரல் ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறது பெஸ்ட்டான ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக டெய்லியும் சில்ட்ரன்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் யர் டைம் அங்கிள். எனக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ்லாம் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.